கிறிஸ்தேசுக்குள்ள அளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற குடியிருக்கிறவங்க யாவருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய மூத்த சகோதரர் கூட என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தேவனோட செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். நான் இந்த சபைக்கு ஏறக்குறைய 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த சபைக்கு நான் வரும்போது 17 வயசுங்க. பிரதரை நான் அப்போதுலேருந்து பார்க்குறேன். பிரதர் அப்போ ரொம்ப யங்காக இருந்தார் இல்லைங்களா, யங்கு. அப்போ நான் ரொம்ப சின்னதாக இருந்தேன், பிரதர் யங்காக இருந்தார். அப்போதுலேருந்து பார்த்துட்டே வராங்க பிரதரை. ஒரு நாள் திடீர்னு இங்கே நிற்கும் போது கண்ணாடி போட்டு நிற்கிறாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பிரதர் ரொம்ப வாலிப வயசுலேருந்து பார்த்துட்டு வரோம், இன்றைக்கி பார்த்தா திடீர்னு கண்ணாடி போட்டு நிற்கிறாரு. அப்போ என்ன சொல்லிட்டு வர்றாருனாக்கா, இப்போல்லாம் கண்ணு சரியாக தெரியறதில்லை எனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துருந்தாருங்க. இப்போ என்னோட நிலைமைனா நானும் கண்ணாடி போட்டு தான் பேசணும். இப்போது அவருக்கு கண்ணாடி பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கி எனக்கும் கண் சரியாக தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி இல்லாமல் பேசவே முடியாது. நம்ம தேவனோட செய்திக்குள்ளாக கடந்து செல்லும் போது, இன்றைக்கு உலகத்தில் அநேக விதமான பாரம்பரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது எப்படிப்பட்ட பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பலி செலுத்துகிறது இல்லைங்களா. பலிகள் நம்மளோட இந்து சகோதரர்களும் பலி செலுத்துகிறது உண்டு, நம்மளோட முஸ்லீம் சகோதரர்களும் பலி செலுத்துகிறார்கள். நம்மளோட இந்து சகோதரர்கள் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பலி செலுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னா பாரம்பரியமாக செஞ்சு வர்றதுங்க இல்லைங்களா. அதே போல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு பண்டிகைங்க என்னன்னாக்கா பண்டிகை இல்லைங்களா. இதெல்லாம் ஜனங்கள் இது ஒரு நியூ இயர் அப்படின்றத பார்க்குறோம், ஒரு புதிய வருஷங்கள் அப்படின்றத அந்த அவர்களுக்கு சொல்கிறது உண்டுங்க. ஆனால் அவர்களிடத்துல நம்ம இதை பற்றி கேட்கும் போது அவர்களுக்கு என்னன்னு இது தெரியலங்க. எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்றது தெரியல, எதுக்காக இந்த பலிகளை செலுத்துகிறார்கள்ன்றது பற்றியும் தெரியல. ஏதோ பாரம்பரியம் செய்கிறோம், அதை நாங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்றது. ஆனால் தேவன் எல்லா மதத்திலையும் இப்படிப்பட்ட சில பாரம்பரியங்களை நம்ம வேதத்தில் இருக்கிறத தான் அங்கே தான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சில மாற்றங்களை தான் நம்ம அங்கே பார்க்கறது உண்டுங்க. ஒரு சிலர் மாற்றங்களை நம்ம பார்க்குறோம், ஆனால் அதை அவர்களுக்கு தெரியலைங்க. ஆனால் தேவன் எவ்வளோ நமக்கு கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இதோட சில விஷயங்களை தேவன் என்ன பண்ணாருன்னா கற்றுக் கொடுக்குறாருங்க. அதோட அந்த பாரம்பரியங்கள் என்ன. இப்போ இன்றைக்கி இந்த உகாதி பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் இந்த கசப்பான அந்த கீரையும் அந்த ஸ்வீட் அந்த ஒப்பட்டு அப்படின்றாங்களே அதை சாப்பிடுவாங்க. பட் அது என்னன்றது என்ன இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா. பட் இதெல்லாம் எங்கேருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையிலிருந்து தான் வந்திருக்குதுங்க. இப்போது இதோட உள்ள அர்த்தங்கள் என்ன, இதுலேருந்து தேவன் நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 400 வருஷங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அடிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களுக்கு சரியான உணவு கூட என்ன இல்லைனாக்கா கிடைக்க முடியாத ஒரு நிலைமையில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. தேவன் ஏறக்குறைய ஒரு 400 வருஷங்களுக்கு அப்புறமா தேவன் அவரோட சத்தத்தை கேட்டார் அப்படின்ட்டு பார்க்குறோம். தேவன் அவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அப்படின்றது வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு சொல்கிறது பார்க்குறோம். அப்போது தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஆரோனையும் மோசேவையும் பார்வோன் இடத்துல அனுப்புகிறாரு. என்னுடைய ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, விடுதலை செஞ்சு அங்கத்துலேருந்து கொண்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறது பார்க்குறோம். இப்போ இவர்கள் போய் பார்வோன் இடத்துல பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ஏறக்குறைய ஒரு 9 வாதைகளை அங்கே அந்த இஸ்ரேல் எகிப்தில் நடக்கிறது பார்க்குறோம். அப்போ 10வது வாதையாக
ஒரு வாதை எதை கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பேரான குமாரர்கள் மரணம் அடையக்கூடிய ஒரு வாதையை கொண்டு வர்றாரு. இப்போ நீ போயிட்டு என்ன பண்ணு, இவர்களுக்கு அந்த வார்த்தையை அவர்களுக்கு போய் என்னோட ஜனங்களை மீண்டு கொண்டு வரணும் அப்படின்றத நீ போய் சொல்லு அப்படின்றார். ஸோ இவரும் போய் அதை என்ன பண்ணுறாருனாக்கா, தேவன் என்ன செய்கிறாருன்னா, இந்த வாதைகளை போய் அவர்கிட்ட சொல்லும் போது அந்த பார்வோன் வந்துட்டு என்ன ஆயிடுறாருனாக்கா, ஒரு சில நேரங்களில் தேவனே அவரோட இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். தேவன் பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தினார். என்னன்னாக்கா, சரி நீங்கள் போகலாம் அப்படின்றாருங்க. ஆனாக்கா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அநேக விதமான கான்வர்சேஷன்ஸை பண்ணுறாருங்க. நீ போகலாம், உன்னோட தேவனை நீ போய் என்ன பண்ணிக்கோ, ஆராதனை செய்யலாம். ஆனால் நீ என்ன பண்ணிவிடு, உன்னோட மனைவி மக்கள் என்ன பண்ணிவிடு, இங்கே விட்டுட்டு போயிடு, உன்னோட ஆடு மாடுகளை விட்டுட்டு போயிடு அப்படின்ட்டு சில விஷயங்களை சேர்த்து பார்க்குறோம். அப்போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை இப்போது இந்த கடைசியான இந்த வாதையில் தேவன் ஒரு சில வழிமுறைகளை என்ன பண்ண சொல்கிறாருனாக்கா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ அங்கே என்ன அந்த வழிமுறைகள், இதன் மூலியமாக நம்ம எதை கற்றுக்கொள்ளுகிறோம், நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்றத ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க. அதை நம்ம ஆதியாகமும் 12வது அதிகாரம் 1லேருந்து 28 வரைக்கும் இருக்குதுங்க. முழுசாக வாசிக்க வேண்டாம் இல்லைங்களா. அந்த 28வது வசனம் வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு வருஷம் உள்ள ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை அதை என்ன பண்ணணும், நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதை வந்துட்டு 10ஆம் தேதியில் தெரிந்து கொள்ளணும். 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன இருக்கணும், அதை வைத்து இருக்கணும். அப்போது அந்த ஆட்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, அடித்து அதை ரத்தத்தை என்ன பண்ணணும், அந்த நிலைக்கால்களிலே அதை நீங்கள் என்ன பண்ணணும், பூசி வைக்கணும். அந்த ஆட்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, முழுவதுமாக சுட்டு அதை நீங்கள் தீவிரமாக அதை நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றாருங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை கூட நீங்கள் என்ன பண்ணணும், அதை செய்து அதை கூடவே இதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றத பார்க்குறோங்க. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் அதை சாப்பிடும் போது உங்கள் கால்களில் பாதரட்சைகளை போட்டுன்னு ஓகேங்களா, கையில் ஒரு தடியோடு நீங்கள் முழுசாக அந்த ட்ரெஸ் ஆடையை நீங்கள் என்ன பண்ணணும் போட்டுட்டு நீங்கள் தீவிரமாக அதை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் தேவன்னாக்கா, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வெளியே வரக்கூடாது. ஏன்னா அந்த சங்கார தூதன் என்ன பண்ணுவார்னாக்கா, வரும்போது முதல் பேரான தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே என்ன ஆகும்னாக்கா, அந்த இடத்துல மரணம் அடையும். அந்த பிள்ளைகள் மாத்திரமில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாமே, முதல் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே என்ன ஆகிடுனாக்கா மரணம் அடையும் அப்படின்றத அங்கே சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே போல் இந்த சங்கார தூதன் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த இரவு நேரத்தில் வராரு. அப்போது முதல் பேரான குமாரர்கள் எல்லாமே என்ன ஆகிடுறாங்கனாக்கா அங்கே மரணம் அடைகிறத பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கூக்குரல் நடக்குது, ஒரு அழுகையின் சத்தத்தை அங்கே நம்ம கேட்குறோம். அது நீங்கள் வாசிங்க சிஸ்டர், இப்போ வாசிங்க. எக்ஸோடஸ் 12 சாப்டர் 1 வாசிங்க. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான
பேர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலில் நிலை கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். அப்போ தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை என்ன பண்றாருனாக்கா அங்கே அவர்களுக்கு செய்ய சொல்றாரு. இந்த ஜனங்களும் தேவன் எப்படி அவருக்கு சொல்லியிருந்தாங்களோ அதே போல் அங்கே செய்கிறது பார்க்குறோம். டியூட்ரானமி 16:1-8 அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இதை உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு நீங்கள் என்ன வேணும் சொல்ல வேணும் அப்படின்றத அங்கே பார்க்குறோம். 16:1-8 கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்படப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்படப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. அதுல எக்ஸோடஸ் 12:27 கூட வாசிங்க. 12:27 இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேணும், உங்களோட ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். தேவன் அகந்து அந்த கடந்து போகும்போது அந்த எங்கெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அந்த குடும்பத்தார் மாத்திரம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மரணம் அந்த குடும்பத்தில் வரல, மற்ற எல்லாருமே என்ன ஆயிடுச்சுனாக்கா மரணம் வந்தது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களே தேவன் வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையாகவே ஒரு நடந்த விஷயங்கள். தேவன் அவரோட ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த அவரோட அந்த கடினத்திலிருந்து அவரை மீட்டு வெளியே என்ன பண்ணுறாருனாக்கா கொண்டு வருதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் அந்த எகிப்திலேருந்து அவர்கள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் வராங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவர்கள் வெளியே வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா வெளியே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக அந்த பாரம்பரியங்கள் நடந்தது. ஆனால் அங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த
காரியங்கள் நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த புளிப்பில்லாத அப்பங்களை நீங்கள் என்ன பண்ணிடணும், முதலாவது நீங்கள் எடுத்துடணும் அப்படின்றத பார்க்குறோம். அது வந்துட்டு நம்ம எக்ஸோடஸ் 12 chapter 15 verse 15 வாசிங்க சார். 12-15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். பாத்தீங்களா, புளித்தில்லாத அப்பங்களை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிடணும், நீக்கிடணும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு தேவன் ரொம்ப முக்கியமாக என்ன செய்கிறாருனாக்கா சொல்லக்கூடிய விஷயம். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். ஸோ இதுதான் அந்த தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன விஷயங்கள். அப்போது இதில் வந்துட்டு நமக்கு அநேக பாடங்கள் இருக்குது. ஆனால் உலகத்துக்கு இது என்னன்னாக்கா அநேக விஷயங்கள் தெரியலங்க. இது புசிக்கும் போது என்ன பண்ணுறாருனாக்கா, நீங்கள் கசப்புள்ள கீரையும் அந்த அப்பத்தையும் கூடவே சேர்ந்து என்ன பண்ணணும், புசிக்கணும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி என்ன இருக்குதுனாக்கா, உகாதி பண்டிகை இருக்குது. அவர்கள் எல்லாம் இதை தான் செய்ய போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அந்த கசப்பான அந்த நீம் ட்ரீ என்ன சொல்கிறதுனோ வேப்பலையும் அந்த அப்பத்தை அந்த அதான் அந்த ஒப்பட்டு இல்லைங்களா, அதை என்ன பண்ண போகிறாங்க, கூட சேர்த்து என்ன பண்ண போகிறாங்கோ, சாப்பிட போகிறாங்கோ. பட் இதோட அர்த்தங்கள் என்ன இல்லைனாக்கா அவர்களுக்கு தெரியலங்க. இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இதோட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவராகிய நமக்கு, அவரை பின்பற்றக்கூடிய நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். எதுக்காக கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களோட அந்த கூக்குரலை கேட்டாரோ அதே போல தான் உங்களோடதையும் என்னோடதையும் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார்னா கற்றுக் கொடுத்துருக்கிறார். இது எதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். நாம் இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியாக வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணுன்றதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் உலகம் இதை பற்றி என்ன இல்லைனாக்கா தெரியல, உலகத்துக்கு தெரியல. அநேக விஷயங்கள் உலகத்துக்கு தெரியல. இப்போ இந்து மதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பலியிடுறாங்க. பட் அந்த பலிகள் எதுக்காகன்றது தெரியலங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலிகள் இடும்போது அவர்கள் கூட அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னு போய் அவங்க அந்த ரத்தத்தை 3 முறையாக அவர்கள் தெளிக்கிறது உண்டுங்க. பட் இதோட அர்த்தங்கள் எல்லாம் என்னான்றது தெரியல. பட் நமக்கு தேவன் இது என்னான்றது என்ன பண்ணுறாருனாக்கா கற்றுக் கொடுக்குறத பார்க்குறோம். அதை ஒரு சில விஷயங்களை நம்ம ஒன்றொன்னாக என்ன பண்ணலான்னாக்கா ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அப்போ தேவன் நம்மக்கிட்ட முதலாவது என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புளிப்பில்லாத என்னங்க அந்த ஈஸ்ட் என்னங்க புளித்த அந்த மாவை என்ன பண்ணணும், அந்த வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துடணும் அப்படின்றார். அப்போ எந்த வீடு அப்படின்றத பார்க்கும்போது அதுதான் கிறிஸ்துவின் விசுவாச வீடு. நம்ம கிறிஸ்துவின் விசுவாசம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு அப்போது தேவன் நமக்கு அநேக வசனங்கள் உண்டு. நீங்களே என்ன இருக்கிறீங்கனாக்கா தேவனோட ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ தேவனோட ஆலயமாக நாம் இருக்கிறோம், அந்த கிறிஸ்துவின் வீடாக இருக்கிறோம். அப்போ நாம் தேவனோட ஆலயமாக இருக்கும்போது இந்த ஆலயத்தில் தேவன் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் முதலாவது பரிசுத்தம் வேணும். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிற பாடங்கள் தாங்க. இதெல்லாம் இது ஒரு பேசிக்காக நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறது தான். பட் இதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம நினைவு கூறணும். அதை தான் அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லணும், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கொடுத்து எடுத்து சொல்லணும். அப்போ நமக்கும் அது எப்படி இருக்குனாக்கா அது ஒரு பாடமாக இருக்கும். நம்ம தேவன் இப்படியெல்லாம் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றி இருக்கிறாரு, நம்மளோட பாவங்களை மன்னித்து இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு அப்பப்போ அது நினைவுக்குள்ளே வரும். அது 1 கொரிந்தியர் 5:6-8 கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பாருங்களா, கொஞ்சம் புளித்த மாவு முழுசும் என்ன ஆயிடுனாக்கா புளிக்க செய்திடும். அப்போ அந்த புளித்த மாவுன்றது எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு சில பாவங்கள் நமக்குள் சின்னதாக தான் அது தெரியும். அது ஒரு பெரிய பாவமாகவே நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம்னா அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் அது என்ன ஆகும்னாக்கா காலங்கள் கடந்து போகும்போது அது முழுவதுமாக புளித்திடும். அப்போ அது முழுமையாக நாம் என்ன பண்ணிடணும்னாக்கா அந்த பாவத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளுவோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ முதலாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழும் போது இந்த பாவத்தை தான் முதலாவது நம்ம எடுத்து போடுகிறாரா இருக்கும். இப்போ உலகத்தின் பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே வரணும். எப்படி இஸ்ரேல் அந்த எகிப்து தேசம் எதை குறிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிக்கிறதாக பார்க்குறோம். அந்த இஸ்ரேல் அந்த எகிப்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே இருந்தாங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததாக பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்கா வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக மரணம் வரும். அவங்க வீட்டில் அந்த நிலைக்கால்களில் அந்த ரத்தங்கள் படைந்திருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து வெளியே என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு என்ன ஆகிடுமோ, மரணம் அடைஞ்சிடும். அதே போல் நாம் கிறிஸ்துவின் அந்த வீட்டில் இருக்கும்போது, அந்த விசுவாச வீட்டில் இருக்கக்கூடும் போது, தேவன் நமக்குள் இருக்கும்போது, நாம் தேவனோட ஆலயமாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணக்கூடாதா, இந்த உலகத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாதுங்க, பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தை எட்டி பார்க்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை தான் நாம் முன்மாதிரியாக வைத்திருக்கணும். அவரை முன்மாதிரியாக வைத்து நம்மளோட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னா நடத்தி செல்லணும். வாசிங்க சார். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பாருங்க, பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, என்னங்க சிஸ்டர், புறம்பை கழித்து போடுங்கள். அதை முதலாவது நீங்க என்ன பண்ணிடுங்க, அதை உங்களோட பாவங்களை எல்லாமே என்ன பண்ணிடுங்க, எடுத்துடுங்க. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை நீங்க பரிசுத்தப்படுத்திடுங்க. வாசிங்க சிஸ்டர். அதை சொல்றாருங்க, இன்னும் 2 காரியங்களை சொல்றாரு. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறாருங்க, பலியாகப்பட்டிருக்கிறார். அப்போ அங்கே ஒரு பலி என்ன இருக்குதுனாக்கா செலுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆடு என்ன இருக்குதுனாக்கா பலியாகப்பட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அந்த ஆடு யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக பார்க்குறோம். அதுதான் யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பலியாக ஆயிருக்கிறார் என்று பார்க்க. அங்கே எப்படி ஒரு ஆடு பலியாக ஆயிருக்கிறதோ அதே போல கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் நம்மளோட பாவங்களை கழுவுறதுக்காகவும் நாம் பரிசுத்தமாகிறதுக்காகவும் அவர் என்ன இருக்கிறார்னா பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க. படிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பாத்தீங்களா, இந்த பண்டிகையை எப்படி ஆசரிக்கணும்னா என்னங்க சிஸ்டர், துப்புரவு துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளிப்ப மாவோடு அல்ல. பாத்தீங்களா, இந்த இப்படிப்பட்ட காரியங்களோட அல்ல, துப்புரவு என்னங்க உண்மை உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது அப்படின்றது பார்க்கணும். நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணணும்னாக்கா காணப்படணும். அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறார்னாக்கா பலியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து கடந்து போகிறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆடு எதை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இல்லைங்களா. அந்த அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் வஸ்திரத்தை என்ன பண்ணின்னு இருக்கணும், தரித்து இருக்கணும்.
அந்த நீதி என்ற வஸ்திரத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளோட வஸ்திரம் எப்படி இருந்தா, கந்தையும் குப்பையுமாக இருந்தது இந்த வஸ்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் நாம், நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அந்த நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்பப்போ கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏதோ தெரியாமல் நம்ம பாவம் செய்கிறது உண்டுங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம அது பாவம் என்று தெரிந்தே நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, அந்த பாவத்துக்குள்ளாக நம்ம விழுந்து இருக்குது. அப்போ இந்த நீதியின் வஸ்திரத்தை கரை இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும். காலையில் நான் இந்த ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணிட்டு இருந்தேங்க, எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரை இருக்குதுங்க, அது அவ்வளோ க்ளீனாக தெரியுதுங்க இல்லைங்களா. அப்படி தான் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை கூட. நம்மளோட கரைகள் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, உலகத்துக்கு அழகாக தெரிய வரும் நம்ம எவ்வளோ கரைப்படைந்து இருக்கிறோம் அப்படின்றது. அப்போ உலகம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா உற்றி நோக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும், கரைப்படுத்தி கொள்ளாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அடுத்ததாக அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அவர்கள் அந்த அப்பத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, அந்த கசப்பான கீரையை அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கசப்பான கீரைகள் எதை குறிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லைங்களா. அதை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறா, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். அப்போ உலகத்தில் நம்மளுக்கு உபத்திரங்கள் உண்டு. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்றது உலகம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உலகம் கிறிஸ்தவர்களாகும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக தேவனதை எல்லாம் கொடுப்பாரு. நாம் அப்படியாக இந்த உலகத்தில் வாழும் போது நமக்கு வரக்கூடிய அநேக விதமான கசப்பான ட்ரையல்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனோ, கசப்பான பாடுகள், சோதனைகள். அது எப்படிப்பட்ட சோதனைகளாக இருக்கும், நம்மளோட சரீரத்தில் கூட அநேக விதமான சோதனைகள் வரலாம் இல்லைங்களா. பாருங்க, நம்ம நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதை நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம். அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்லங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறோமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ரியலைஸ் பண்ணிடணும். அதை பண்ணிட்டோம்னாக்கா நிச்சயமாக பாவத்தில் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதை ஈஸியாக மேற்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் அந்த பாவத்தை மேற்கொள்ளலாம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தரை சந்திச்சிருந்தேங்க. நல்லா தான் பார்த்தேங்க அவரை. ஆனால் அவர் என்னன்றாருனாக்கா, எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றாரு. ஸோ நம்மளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட கசப்பான என்ன ட்ரையல்ஸ்க்கு என்ன சொல்கிறோம், சோதனைங்களா இல்லை, பாடுகள். இப்படிப்பட்ட பாடுகள் நம்மளோட வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட பிள்ளைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, குடும்பங்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம கடந்து எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறாரு, அந்த விசுவாச நம்பிக்கையோடு நாம் கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். அவர்கள் அந்த கசப்பான கீரையும் என்ன பண்ணிட்டாங்கோ, சாப்பிட்டுருந்தாங்கோ, அந்த அப்பத்தையும் சாப்பிட்டாரு. அப்போ அந்த அப்பம் எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை குறிக்கிறது. அந்த கசப்பு நமக்கு வரக்கூடிய அநேக விதமான ட்ரையல்ஸ் இல்லைங்களா, போராட்டங்களை குறிக்குது. இயேசு கிறிஸ்துவோட நாம் என்ன பண்ணோம், அதை கடந்து போகணும். அப்போ அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோம். கசப்பான கீரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கோம். நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதை கடந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா. மார்க் 14:22. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ அந்த அப்பம் எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை குறிக்கிறதாக இருக்குது. அப்போது
அந்த சரீரத்தை நாம் என்ன பண்ணணும்னாக்கா உட்கொள்ளணும் அப்படின்றது பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய நிறைய போராட்டங்கள், இப்படிப்பட்ட ட்ரையல்ஸ், இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கும் போது இதை நிச்சயமாக நம்ம மேற்கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்போது அந்த அப்பம் எதை குறிக்கிறதுனாக்கா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை குறிக்கிறது. அந்த ரத்தம் நம்மளோட பாவ மன்னிப்பை மன்னிக்கக்கூடிய ஒரு இரத்தமாக அது குறிக்கிறது. அவர்களை எப்படி அது காப்பாற்றினதோ அதே போல் நம்ம இந்த உலகத்தின் பாவத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை என்ன பண்ணிட்டோம்னாக்கா காப்பாற்றும். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு புது உடன்படிக்கையாக அவரோட தெரிந்து கொள்ளப்பட்ட அவரோட அந்த ஜனங்களோடு அவர் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் நம்மளோடு கூட செஞ்சிருக்கிறார். நாமும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உடன்படிக்கையை குள்ள இருந்தார்களோ அதே போல அப்போஸ்தலர்ஸும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருந்தாரோ தேவன் அந்த உடன்படிக்கை செய்தார். அதே போல நாமும் தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். அது மார்க் 14:23-24. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, இது ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறது. அநேகருக்காக சிந்தப்படுகிற ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஒரு புது உடன்படிக்கையாக இருக்குது. அந்த இரத்தத்தின் மூலியமாக தான் நம்மளோட பாவங்கள் முழுவதுமாக கழுவப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறோம் இல்லைங்களா? எப்படி அந்த எகிப்து ஜனங்களை அந்த ரத்தம் காப்பாற்றினதோ அதே போல் நம்மளையும் இயேசு கிறிஸ்துவோட அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட பாவங்களும் என்ன இருக்குதுன்னா காப்பாற்றப்படும். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்னாக்கா அந்த ஒரு எங்கே போனாங்கனாக்கா ஒரு கையில் தடியை வச்சுட்டு சீக்கிரமாக என்ன பண்ணுங்களாம் சாப்பிடணும். அப்போ அந்த தடி எதை குறிக்கிறதுனாக்கா அதான் தாவீது சொல்கிறாருல, உம்மோட கோலும் தடியும் என்ன பண்ணுங்க என்னை தேற்றும். அப்போ அந்த கோல் இயேசு கிறிஸ்துவ குடிக்கிறது. அது நான் கடந்து செல்லுகிற பாதையில் என்ன இருக்குது, அநேக விதமான போராட்டங்கள் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருனா நம்மளோட கூடவே இருக்கிறாருங்க எப்பவும். அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் அவர் என்னோட கூட இருக்கிறாரு. அப்போ நம்ம பிரச்சனைகள் வரும்போது என்ன நினைக்கிறேன்னாக்கா தேவன் நம்மளோட கூட இருக்கல அப்படின்ட்டு. இப்போ தேவன் நம்மளை விட்டு என்ன பண்ணுறதுலனாக்கா கடந்து போகிறதே இல்லைங்க இல்லைங்களா? மத்தேயு 28 கடைசி வசனங்களை என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்க கூட என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அப்படின்ற வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம ஒரு காலமும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது இப்படிப்பட்ட வசனங்களை நாம் என்ன பண்ணினா தியானிக்கணும். அவர் என் கூட இருக்கிறாரு. தேவன் ஏதோ நம்மளோட வாழ்க்கையில் நடக்குதுனாக்கா ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்மளுக்குள்ள தேவன் எதிர்பார்க்குறாரு, ஒரு சீர்திருத்தங்களை எதிர்பார்க்குறாரு அப்படின்றது. ஏதோ ஒரு நோய்க்குள்ளாக வந்துட்டோம் அப்படின்னா கூட இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணோம். இதுக்காக தேவனை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது இவர்கள் எங்கே போகிறாங்கனாக்கா தேவன் அவர் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் நம்மைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவர்கள் எப்படி கானானுக்கு கடந்து போனார்களோ அதே போல் தேவன் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு பரம கானானுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கானானுக்காகத்தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டு இருக்கிறாரு. நாம் கூட அந்த சுவிசேஷம் என்ன பண்ணுவோம், அந்த பாதரட்சையை போட்டுட்டு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா நமக்கு அநேக விஷயங்கள் மூலியமாக கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணும், எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்றத தேவன் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது உண்டு. ஸோ இதில் நம்ம அநேக பாடங்களை பார்க்குறோம். ஆனால் உலகத்துக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல
எதுக்காக இந்த பாரம்பரியங்களை செய்கிறார்கள், எதுக்காக இந்த பலிகளை செலுத்துகிறார்கள் அப்படின்றது தெரியல. ஆனால் தேவன் நமக்கு இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறாருனாக்கா, நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக, இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிழலாக நடந்தது நிஜம் என்னன்றதை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா காமிக்கிறார். அப்படியாக நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இதோடு என்ன பண்ணிடக்கூடாது. இது ஒரு ரொம்ப நல்ல பாடம், இதுலேருந்து டைப் அண்ட் ஆன்டி டைப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இல்லைங்க. இதுலேருந்து நம்ம எப்படி பரிசுத்தமாக ஆயிடணும், எப்படி பரிசுத்தமாக நடந்து கொள்ளணும், இதுலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். அதை சிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை பற்றி என்ன பண்ணணும்னா கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறாருங்க, பலியாக இருக்கிறார். அப்போ அந்த பலியை நம்ம என்ன பண்ணுறோம்னாப்பா, இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்போ அதை நினைவு கூறும் போது நம்ம இதை நிச்சயமாக எல்லாருமே செய்கிறோம். அந்த நினைவுகள் என்ன அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக இருக்கிறார், அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த அந்த சரீரம் எனக்காக என்ன இருக்குது, பிக்கப்பட்டதாக இருக்கிறது, இல்லைங்களா? எவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்கிறாரு, இல்லைங்களா? அதுதான் நம்ம சங்கீதம் 53வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், படிக்கிறது வாங்க. அங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரு நிலம், என்னங்க ஃபீல்டுக்கு என்ன சொல்கிறதுங்க, நிலமா வயல், அந்த வயலில் எப்படி ஒரு ஃபீல்டுக்கு ஒரு ஏர் இது பண்ணுறாங்களோ, நிலத்தை நிலம், இல்லைங்களா? அந்த மாதிரி அவரோட சரீரம் என்ன பண்ணியிருக்குது, அடிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அதை நாம் நினைவு கூறும் போது, எனக்காக அவர் பலியானார், எனக்காக அவரோட சரீரம் பிக்கப்பட்டது அப்படின்றத நாம் நினைவு கூறுகளாக இருக்கும். அது நம்ம வாரம் வாரம் நம்ம செய்கிறோம். அப்போது நம்மளே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அதை சீர்திருத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், அதை நினைவு கூறுகிறவராக இருக்கணும். அது அப்போஸ்தலர் 20:7 வாசிங்க சிஸ்டர். வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், பாத்தீங்களா, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி அவர்கள் சீஷர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, கூடி வந்திருந்தார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்போ வாரத்தில் முதல் நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இதை நினைவு கூறுகளாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நினைவுக்கு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்களோ அங்கேருந்து தேவன் உங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ, அதை பொறுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், தேவன் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்றத உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுன்றாங்களோ, அதே போல் நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு இந்த மாம்சத்தை குறித்தும் இந்த இரத்தத்தை குறித்தும் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லுகிறவராக இருக்கணும். அது எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் கிறிஸ்துவ முக்கியமாக இருக்கிறாருன்றது தெரியணும். கிறிஸ்துவ இல்லாத வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவ இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நிச்சயமாக அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவ நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக பலியாகி இருக்கிறார், இல்லைங்களா? நம்மளோட பாவங்களை மன்னித்து இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது நாமளும் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக நடக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்து நம்மளோட பஸ்காவாக இருக்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, பாத்தீங்களா, நீங்கள் புளிப்பில்லாதவராக இருக்கிறபடியால் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, பாத்தீங்களா, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கார். எப்படி அது ஒரு நிழலாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதோ, இல்லைங்களா? அப்போது இந்த பஸ்கா யாரை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவும் அவரோட பலியும் அவரோட ஜனங்களை தேவன் மீட்கக்கூடியதும் தேவனோட அன்பை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அங்கே பார்க்குறதா இருக்கிறோம், இல்லைங்களா? தேவன் எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போகும்போது தேவன் திரும்ப என்ன பண்ணலங்க, இன்னொரு ஆதாமை உண்டாக்கி இருக்கலாம். தேவன் ஆனால் அப்படியாக செய்யாமல் அவரை அன்பை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு பலியாக அனுப்பியிருக்கிறார் என்றதை பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பாடங்கள் மூலியமாக நாம் அநேக காரியங்கள் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறா இருக்கிறோம். உலகத்தின் ஜனங்களுக்கு இது தெரியாத இருந்தாலும் அவரோட பிள்ளைகளுக்கு தேவன் இதோட பொருள் என்னன்றது என்ன பண்ணுறாருங்க, கற்றுக் கொடுக்கிறார். நாம் அதை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறதுக்கு, கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணோம், பின்பற்றி நடக்கிறவர்களாக இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கணும் இல்லைங்களா. அதான் இயேசு என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஸோ நாம் இந்த உலகத்துக்கு இருளாக இருக்காமல் ஒரு வெளிச்சமாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.